ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த வருஷம் காயத்ரி ஜபம் ருக்வேதிகளுக்கு, யஜுர்வேதிகளுக்கு, சாமவேதிகளுக்கு எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. காயத்ரி ஜபம் கோமனா இருக்கக்கூடன்னு ஒரே நாளைக்கு தான். ஸ்ராவண மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல பிரதம அன்னைக்கு பௌர்ணமி கழிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் காயத்ரி ஜபம். எல்லா வேதக்காரனுக்கும் அன்னைக்கு தான் பண்ணணும். இந்த வீடியோல காயத்ரி ஜபத்துக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லி இருக்கேன். முதல்ல சங்கல்பம், அது கழிஞ்சு காயத்ரி ஆவாகனம், உபஸ்தானம் வரை உள்ள மந்திரங்கள் சொல்லி இருக்கேன். எப்பவுமே காயத்ரி ஜபத்தன்னைக்கு கார்த்தால எழுந்திருந்து குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணி அப்புறமா காயத்ரி ஜபம் பண்ணணும். அது முடிச்சு விட்டு மாத்தியானிகம், அப்புறமா பிரம்மயஜங்கள்லாம் பண்ணப்பட்டோ அதுக்கப்புறமா பண்ணணும். பவித்திரம் எடுத்து வச்சுக்கோங்கோ. கிடைச்சதும் உங்க ஆத்து ஆத்தியாத்மிக பவித்திரம் கொஞ்சம் கட்ட தர்பயம் எடுத்து வச்சுக்கோங்கோ. சாமவேதிகள் அன்னைக்கு பூணோல மாத்தி விட்டு வேணும் காயத்ரி ஜபம் பண்ணறதுக்கு. ருக்வேதிகளுக்கு, யஜுர்வேதிகளுக்கு எல்லாம் ப்ரீவியஸ் டேயே உபாகரணத்தன்னைக்கு பூணோல மாத்தி இருப்பார். சாமவேதிகள் மட்டும் காயத்ரி ஜபத்தன்னைக்கு பூணோல மாத்தின பிறகு சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணி காயத்ரி ஜபத்தை பண்ணுங்க. காயத்ரி ஜபத்துக்கு உண்டான மந்திரங்கள் சொல்றேன். முதல்ல ஒரு ஆச்சமனம் பண்ணிக்குங்கோ. அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண, மாதவ கோவிந்தா, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரம வாமன, ஸ்ரீதர ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. பெரியவாள மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு பவித்திரத்தை உங்க வலது கையில ரைட் ஹேண்ட்ல மோதிர விரல்ல ரிங் ஃபிங்கர்ல போட்டு விடுங்க. 4 தர்பய கால் கடியில ஆசனத்துல போட்டுக்கணும். தர்பய மேல உட்காந்துக்கிட்டு ஜபம் பண்ணணும். ஜபத்தை 4 தர்பய போட்டு விடுங்க. ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்குங்கோ. 2 தர்பய கையில பவித்திரத்தோட ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்பத்தை பண்ணிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத சர்வவிக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிங்கோ. ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो. वलது தொடை மேல அப்படி வச்சுக்கோங்க. மமோபாத்த समस्त दुरिदक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठे संवत्सराणां मध्ये विश्वावसो नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कटकमासे कृष्णपक्षे अद्य प्रथमायां
शुभतिथौ वासरः भानुवासर युक्तायां श्रविष्ठा नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां प्रथमायां शुभतिथौ ममोपात्त समस्त दुरितक्षय द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं दोषवत् अपदनीय प्रायश्चित्तार्थं मिथ्यातीत प्रायश्चित्तार्थं संवत्सर प्रायश्चित्तार्थं च अष्टोत्तर सहस्र संख्यया गायत्री महामंत्र जपं करिष्ये दोषवत् अपदनीय प्रायश्चित्तार्थं मिथ्यातीत अपदनीय प्रायश्चित्तार्थं संवत्सर प्रायश्चित्तार्थं च अष्टोत्तर सहस्र संख्यया गायत्री महामंत्र जपं करिष्ये உங்க கையில மடக்கி வச்சுருக்க கர்ப்பப்புல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கீழே போட்டு விடுங்க. ஜலத்தை தொட்டு கையை அலம்பிக்குங்க. இங்க நெற்றியில கையை வச்சுக்கணும். பிரணவஸ்ய ரிஷிர் பிரம்மா தேவி காயத்ரி இங்க மூக்குக்கு கீழே வச்சுக்கணும். சந்தஹ பரமாத்மா தேவதா திருப்பியும் தலை இங்க நெற்றியில வச்சுக்கணும். பூராதே சப்தவ்யாஹ்ருதீனாம் அத்ரிப்ருகோ குத்சவசிஷ்டः கௌதம காஷ்யப ஆங்கீரசா ரிஷயः இங்க வச்சுக்கணும். காயத்ரி உஷ்ணிக அனுஷ்டுப பிருஹதி பங்க்தி சிருஷ்டுப ஜகத்யஹ छंदांसी मारले वच्चुकणम. अग्निवायु अर्कवागीश वरुणेन्द्र विश्वे देवा देवताः तिरुपियुम इंगे वच्चुकणम. सावित्र्या विश्वामित्र ऋषिः इंगे वच्चुकणम. निचृत निचृत गायत्री छंदः इंगे वच्चुकणम. सविता देवता तिरुपियुम इंगे वच्चुकणम. गायत्री शिरसा ब्रह्म ऋषिः अनुष्टुप छंदः परमात्मा देवता प्राणायामे विनियोगः 10 प्राणायामம் பண்ணணும். 10 ஓம் பூஹு ஜபம் பண்ணணும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिर्सामृतं ब्रह्मा भूर्भुवः सुवरो. இப்படி 10 வாட்டி ஜபம் பண்ணினதுக்கு அப்புறமா திருப்பியும் வச்சுக்கணும். ஆயாதோ इत्यनुवागस्य वामदेव ऋषिः अनुष्टुप छंदः गायत्री देवता
गायत्री आवाहने विनियोगः आयातु वरदा देवी अक्षरं ब्रह्म संहितं गायत्रीं छन्दसां माता इदं ब्रह्म जुषस्वनः ओजोसि सहोसि बलमसि भ्राजोसि देवानां धामनामासि विश्वमसि विश्वायुः सर्वमसि सर्वायुः अभिभूरो गायत्रीम् आवाहयामि सावित्रीम् आवाहयामि सरस्वतीम् आवाहयामि കയ്യെങ്കി വെച്ചുക്കണം സാവിത്രിയ ഋഷിः വിശ്വാമിത്രः ഇങ്ങി വെച്ചുക്കണം നിചൃത് ഗായത്രി ഛന്ദഃ സവിതാ ദേവത ഗായത്രി ജപേ വിനിയോഗഃ ഗായത്രി ധ്യാന ശ്ലോകത്തെ ചൊല്ലിക്കുമ്പോൾ അതുകൊണ്ടാണ് മന്ത്രം ഓം മുക്താവിദ്രുമ ഹേമനീലധവള ഛായേർമുഖൈഃ സ്ത്രീക്ഷണൈഃ യുക്താമിന്ദു നിബദ്ധരത്നമകുടാം തത്വാർത്ഥ വർണ്ണാത്മികാം ഗായത്രീം വരദാഭയാങ്കുശകശാഃ ശുഭ്രം കപാലം ഗുണം ശംഖം ചക്രമഥാരവിന്ദയുഗളം ഹസ്തൈർവഹന്തീം ഭജേ യോ ദേവഃ സവിതാസ്മാകം ധിയോ ധർമാദിഗോചരാഃ പ്രേരയേത് തസ്യ യദ്ഭർഗഃ തദ്വരേണ്യമുപാസ്മഹേ. காயத்ரி தியான ஸ்லோகம் ஆயிட்டு காயத்ரி ஜபம் பண்ணணும். எப்படி பண்ணணும் கேட்டாச்சுன்னா இத அங்கவஸ்திரத்தை இதே மாதிரி போட்டுண்டு கையை மறைச்சு வச்சுக்கிண்டு காயத்ரியை கவுண்ட் பண்ணிக்கிண்டு ഓരോരോ ഗായത്രിയും കൗണ്ട് பண்ணிக்கிண்டு ஜபம் பண்ணணும். 1008 സംഖ്യ ஜாஸ்தியும் ஆகப்படாது கம்மியும் ஆகப்படாது, கவுண்ட் கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி ஜபத்தை பண்ணி காயத்ரி ஜபத்தை முடிச்சுட்டு விடுங்க. காயத்ரி ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरो. பிராணாயாமம் பண்ணதுக்கு அப்புறமா காயத்ரி உபஸ்தானம் கரிஷ்யே இந்த மாதிரி கையெடுத்து விட்டு விடுறது. இந்த மோதிர விரலால நிலத்தை தொட்டு எழுந்திருந்துக்கணும். எழுந்திருந்து കുനിஞ்சു നിന്ന് இந்த റിംഗ് ഫിംഗറാല നിലത്തെ തൊട്ടുക്കണം. ഉത്തമേ ശിഖരേ ദേവി ഭൂമ്യാം പർവതമൂർധനി ബ്രാഹ്മണേഭ്യഃ ഹ്യനുജ്ഞാനാം ഗച്ഛ ദേവി യഥാ സുഖം. அதை முடிச்சு ஒரு அபிவாதையை சொல்லி நமஸ்காரத்தை பண்ணி விடுங்கோ. கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணி விடுங்கோ. கிழக்க பார்த்து உட்காந்து உங்க கையில இருக்கிற பவித்திரத்தை பிரிச்சு போட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு விடுங்கோ. கையில 2 உத்ரணி ஜலத்தை விட்டுக்கிறது. காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஜலத்தை அப்படியே கீழே விட்டு விடுறது. சர்வம் தத்சத்
பிரம்மார்ப்பணமஸ்து. இதுதான் காயத்ரி ஜபத்துக்குண்டான சங்கல்பங்கள், காயத்ரி ஜபத்தினுடைய விதி. இதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய மாத்தியானிகம் பண்ணி பிரம்மயஜம் பண்ணப்பட்டவா இருக்கானா பிரம்மயஜம் பண்ணி சௌரியமா இருந்தவங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து ஃபாலோ பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு விடுங்க. நமஸ்காரம்.